ரோஹிணி மாட்டினா கதை சுவாரஸ்யமா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்வதி வீட்ல இருந்து விஜயா வீட்டுக்கு வந்தோடனே மீனா எங்க இருக்க, கொஞ்சம் வெளியில வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோடனே மீனா இருந்துகிட்டு சொல்லுங்க அத்தை, உங்க குடும்பம் திருட்டு குடும்பங்கிறது சரியா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனா இருந்துகிட்டு என்னங்க அத்தை சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, உனக்கு ஒண்ணுமே புரியல, பணத்தை திருடிட்டு உனக்கு ஒண்ணுமே புரியாதுதான். அது பணத்தை நான் நான் திருடவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நீ தான் திருடி இருக்க, நான் பார்வதி வீட்டுல 2 லட்ச ரூபா அமௌண்ட் வச்சிருந்தேன், அது இப்ப காணவே காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. மீனா எவ்வளவோ போராடி பாக்குறாங்க. உடனே முத்துக்கிட்ட போயிட்டு என்னமோ மீனா குடும்பம் திருட்டு குடும்பம் இல்லைன்னு சொன்னா இப்ப பாத்தியா திருடிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கா. எப்பயுமே உங்களுக்கு மீனாவை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதாச்சே அப்படின்னு சொன்னோடனே அதுதான் சத்யா பணத்தை எடுத்துட்டு திருப்பி கொடுத்துமே நீங்க கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி இப்போ உங்க பணம் காணாம போயிடுச்சுல, நீங்க போய் கேஸ் கொடுங்க. எதுக்கு நின்னுட்டு மீனாவா சொல்லிட்டு இருக்கீங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போயிருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே விஜயா கோவம் என்ன சொல்ற, சத்யா விஷயத்துல எவ்வளவோ நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, இப்ப கண்டிப்பா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ணாமலை விஜயா உனக்கு எதுக்கு 2 லட்ச ரூபாய் எப்படி வந்துச்சு, அதுவும் எனக்கே தெரியாம நீ 2 லட்ச ரூபாய் பார்வதி வீட்டுல வச்சிருக்கிய, எதுக்கு நீ அங்க வச்சிருக்க. ஆமாங்க, பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்கிறல்ல, அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு, அதுல மீதி இருக்கிற அமௌண்ட் பார்வதியோடது 2 பேர்த்து சேர்த்து வச்சிருந்தோம், அந்த அமௌண்ட்டை காணோம், அதனால தான் கேட்க வந்தேன். மனோஜ் மனசுக்குள்ளேயே அம்மா கிட்ட 2 லட்ச ரூபாய் இருந்தது நம்மளுக்கு தெரியாம போச்சு, இல்லைன்னா அம்மா கிட்ட இருந்தே வாங்கிருக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. விஜயா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.